இந்த சம்மர் சீசன்ல நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பரவிட்டு இருக்குங்க. அதாவது கண்கள்ல பிரச்சனைகள் வரலாம், ஸ்கின்ல பிரச்சனைகள் வரலாம். அதுலயும் குறிப்பா இப்போ காமனா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காது, மூக்கு, தொண்டையில பல பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்குங்க. ஆக இந்த சம்மர் சீசன்ல நம்ம காது, மூக்கு, தொண்டையை நம்ம பராமரிக்கிறது எப்படி? ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? இதை பத்தி விளக்கமா சொல்றதுக்காக காது, மூக்கு, தொண்டை நிபுணர் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் துளசிதாஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப பேசலாம். சூரிய வணக்கம். வணக்கம் டாக்டர், இந்த சம்மர் சீசன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம். சில்லுன்னு எது இருந்தாலும் எல்லாரும் போய் ஆசையா எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதனால பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. த்ரோட்லயும் சரி, வந்தா ஒரு வாரத்துக்கு போக மாட்டேங்குது. கோடை காலத்துல ஸ்கின் டிசீஸ் வர்றது, கண்வலி வர்றது, இதெல்லாம் பொதுவா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கோடை காலத்துல குறிப்பா ஏன் ப்ராப்ளம்ஸ் வருமா? என்ன பண்ணலாம் டாக்டர்? என்ன டாக்டர்கிட்ட தான் போனேன் நீங்க? கண்டிப்பா வரும். அது டைரக்டா வருதுன்றதை விட இன்டைரக்டா தான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதனாலன்னா நம்ம சில ஹேபிட்ஸ்னால, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, வெளியே உள்ளே வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து குடிப்பாங்க, நிறைய கூல்ட்ரிங்க் குடிப்பாங்க, நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஐஸ் க்யூப் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஸோ இதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், நோஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும். காதுக்குள்ளே நிறைய ஸ்வெட்டிங் ஆகிறதுனால இச்சிங், காதுக்குள்ளே வேக்ஸ் ஃபார்மேஷன், அது நிறைய பட்ஸ் போட்டு காது குடைவாங்க. அதனால காதில் எக்ஸ்டர்னல் ஆர்டைட்டிஸ் மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக வரதை விட இன்டைரக்டாக தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஐஸ் வாட்டர் குடிக்க தோணுது, சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க தோணுது, ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுது. அப்புறம் ஏர் கண்டிஷனை நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் வச்சுக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ரீசன்ஸ் ஃபார் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு. ஏன் அப்படின்னா, வெளியில் போனோம்னா ஒரு ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. அதே இது அறைக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே வரோம், ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறோம். அப்படின்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் டு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருதுன்னா, நம்ம தொண்டையிலையும் சரி மூக்குலையும் சரி டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓஹோ. எதுக்குன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று லங்ஸுக்குள்ளே போகும், நுரையீரலுக்குள்ளே போகும்போது அது ஒரு சர்டன் டெம்பரேச்சரில், சர்டன் ஹியூமிடிட்டியில் போனால் தான் அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இந்த மூக்கு பண்ணுறதுனால அந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் நிறைய இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்போவுமே குளிர்ந்த காற்றே முகத்தில் பட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, ஏசி முன்னாலேயே உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சைனஸ் நோய் வர்றதுக்கும், மூக்குலேருந்து நீர் வடிகிறதுக்கும், தும்மல் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த சளி நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா த்ரோட்டில் தான் ஃபார்ம் ஆகுது உள்ள. அப்போ த்ரோட்டில் இறங்கும்போது அந்த த்ரோட் அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு ஒரு நல்ல கண்டூசிவ் என்வாயர்மெண்ட் கொடுக்குது. இந்த சளி இறங்கும்போது அங்கே நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ எல்லாருக்குமே த்ரோட்லேயும் மூக்குலேயும் பாக்டீரியா இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதில்லை, நமக்கு த்ரோட் பெயினும் வர்றதில்லை. அது எதனால் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் எப்போ ஏற்படுதுன்னா, அந்த பாக்டீரியா ஒரு சர்டன் நம்பருக்கு மேலே போனால் தான். அது யூஸ்வலாக நாங்கள் 10 to the power of 5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 10 10 அது ஒரு 5 தடவை நீங்கள் பெருக்கினீங்கன்னா என்ன அந்த நம்பர் வருதோ அந்த அளவுக்கு பாக்டீரியா த்ரோட்லேயும் சரி மூக்குலையும் வளர்ந்தா தான், இல்லை சைனஸில் எங்கே வேணாலும், உடம்புல எங்கே வேணாலும் வளர்ந்தா தான் அது ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறும். இப்போ ஒரு 5 பாக்டீரியா இருக்குது, 10 பாக்டீரியா இருக்குன்னா நத்திங் வில் ஹேப்பன். ஸோ இது மில்லியன்ஸ் கணக்கில் அது வளரணும். ஸோ அந்த என்வாயர்மெண்ட் கண்டூசிவாக இருக்கணும். அது வளர்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் சாப்பிடும்போது இந்த மாதிரி சளி உற்பத்தியாகி தொண்டையில் இறங்கும்போது அது ஏற்படுது. ஸோ அப்போ அதனால தான் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பார்க்குறோம் அந்த சீசனில். இனி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விம்மிங் போவாங்க, யூஸ்வலாக சம்மரில் தான் ஸ்விம்மிங் போவாங்க. ஸ்விம்மிங் போகிறவங்களுக்கு என்னன்னா, அந்த தண்ணி சில நேரத்தில் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கலாம், அந்த தண்ணி மூக்குக்குள்ளேயும் சைனஸுக்குள்ளேயும் போனால் அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகளுக்கு தண்ணியில் இருந்தாலே அந்த பிரச்சனை வந்துடும், மூக்கடைப்பு வந்துடும், ரன்னிங் நோஸ் வந்துடும், அடிக்கடி கோல்டு வரும். ஸோ இதை அவங்களுக்கு அந்த தண்ணி சூழ்நிலை ஒத்துக்காத ஒரு சூழ்நிலை, அதை அவங்க அவாய்ட் பண்ணி தாகணும். ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். இன்னைக்கு டெம்பரேச்சர் செட்டிங் பாத்தீங்கன்னா 16 18லாம் இருக்கு இதுல ஏர் கண்டிஷன். அது மட்டும் இல்ல, கூட ஃபேனும் சுத்தணும், ஒரு நல்ல திக் பெட்ஷீட் போடணும், அப்பதான் அது ஒரு கம்ஃபர்ட் லெவலே இருக்கும். கரெக்ட். அவங்க எல்லாரும் ஏதோ டார்ஜிலிங், சிம்லால போய் நல்ல சில்டு வெதர்ல பிளாங்கெட் போட்டு தூங்கணுன்ற மாதிரி இருக்காங்க. அது அந்த என்வாயர்மெண்ட் பெட்ரூம்ல கிரியேட் பண்ண மாதிரி பண்ணோம்னா அதுவே நாளடைவில் லீட் டு சைனஸ் ப்ராப்ளம். ஓகே. ஸோ நோஸ் பிளாக் வர்றதுக்கு, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதில்ல. அப்பாவுக்கு நல்ல ஃபுல் ஏசி வேணும், ஃபுல் ஃபேன் வேணும். அதே இது இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்காது, கொஞ்சம் ஏசி போட்டாலே மூக்கடைக்க ஆரம்பிச்சிடும், அது தும்மல் வந்துடும், அது பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது ஹியூமன் இதில்.
ஸோ இது கண்டிப்பாக இந்த கோல்டு ஏர், அந்த குளிர்ந்த காற்று நம்ம மேலே படும்போது அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து ஒரு 24 இல்லை 23 அதை விட குறைவாக வைக்காமல், ஃபேன் தேவையில்லை, நமக்கு என்ன ஸ்வெட்டிங் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போது ரூமை ப்ளசண்ட்டாக வச்சுருந்தா போருமே, எதுக்கு ஃபேன் தேவையில்லை. ஸோ ஃபேன் போட்டால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக தூசு இல்லாத இடமே இல்லை. எஸ்பெஷலி சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பொல்யூஷன், நிறைய தூசு ஃபார்ம் ஆகுது. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும்போது அந்த ரோட் டஸ்ட்டே வீட்டுக்குள்ளே நிறைய வருது. ஸோ எப்போவுமே நீங்கள் காலையில் கொஞ்சம் தொடச்சிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது இதில். ஸோ இந்த டஸ்டி என்வாயர்மெண்ட்டு இருக்கிற இடத்துல டஸ்ட் படிஞ்சிருக்கும், தூசி வந்து படிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபேனை போட்டோன்னா அந்த தூசிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தூசி பறக்குது, சேம் டைம் கோல்ட் ஏர் உங்கள் மேலே படுது. இது ரெண்டும் ஒரு டெட்லி காம்பினேஷன். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா மூக்கு அஃபெக்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மூக்கில் இருக்குது. ஸோ அதில் வந்து சளி நிறைய உற்பத்தி ஆகும். டஸ்ட் எப்படி ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டஸ்ட் உள்ளே போகும்போது, நம்ம சுவாசிக்கும் போது டஸ்ட் உள்ளே போனால் அந்த இன்சைட் அந்த நோஸில் வந்து வாட் இஸ் கால் மியூக்கஸ் மெம்பரேன், சளிச்சவு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மேலே எப்போவுமே வந்து ஒரு திராவகம் இருந்துகிட்டே இருக்கும், வெட்டாக இருக்கும். அப்போ அந்த டஸ்ட் உள்ளே போய் அது மேலே படும்போது அங்கே ஒட்டிக்குது. ஸோ ஒட்டின அந்த டஸ்ட் எப்படி வெளியே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சளி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்கே? டுவர்ட்ஸ் த த்ரோட். த்ரோட்டில் அது மூவ், அது எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஒரு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் அது போகும். அப்படியே அந்த சளி தொண்டையில் இறங்கும்போது நான் சொன்ன அந்த திருப்பி அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அது பாக்டீரியா அந்த என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ டஸ்டி என்வாயர்மெண்ட் நம்ம நினச்சிருப்போம் என்ன டஸ்ட் தானே அப்படின்ட்டு. ஆனால் அது உள்ளே போகும்போது இந்த மாதிரி சில சிக்கல்கள் எல்லாம் உண்டு பண்ணுது. அந்த டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறதே மூக்கு தான். அதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த சளி வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரோட்டில் போகும், நம்ம காரி துப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம முழுங்கிடுவோம். இந்த ரெண்டு வகையில் தான் அது டிஸ்போஸ் ஆகுது. ஸோ அப்போ டஸ்டி என்வாயர்மெண்ட், கோல்ட் ஏர், இது கண்டிப்பாக நமக்கு வந்து மூக்கு பிரச்சனையும் சைனஸ் பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லிங்க டாக்டர். இருந்தாலும் இந்த கோல்டாக சாப்பிட்றவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்க மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சில்லுன்னு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேறு என்ன பண்ணலாம் டாக்டர்? இல்லை, நான் கோல்டாக ரொம்ப ஆசையாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா நேராக வீட்டுக்கு வந்து ஒரு ஹாட் வாட்டர், ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் சாப்பிட்டேன்னா அது ஈக்குவலைஸ் ஆகிடுது. அது மாதிரி ஒன்று. ஸோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனி த்ரோட் இன்ஃபெக்ஷன், மூக்கில் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் கோல்டு, இம்மீடியட்டாக நீங்கள் ஹாட் சூப் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா த்ரோட்டுக்கும் அதமாக இருக்கும், கோல்டுக்கும் அது இதாக இருக்கும். சுடு தண்ணி, இம்மீடியட்டாக ஹாட் வாட்டர். ஆனால் நிறைய பேரை நம்ம நினைக்க மாட்டோம், என்னடா அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ அதுதான், ஹாட்டாக சாப்பிட்டீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல ரொம்ப அதிக வெயில் இருக்கிற இடங்கள், இந்த மதுரை, திருச்சி, இங்கெல்லாம் மூக்குல இருந்து ரத்தம் வர பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் சில பேர் தவிக்கிறது உண்டு. அதுக்கு என்ன காரணம்? கரெக்ட். அதாவது ஹியூமிடிட்டி இல்லாத ஊர், அங்கே வந்து காற்றுல அவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்காது, ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ட்ரை ஹாட் கிளைமேட், அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கவங்களுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வர்றது காமனாக நாங்கள் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் மூக்கிலேருந்து வரக்கூடிய சளி உறைஞ்சி போய் அங்கே ஒரு பொறுக்க மாதிரி ஃபார்ம் ஆகும் யூஸ்வலாக எல்லாருக்குமே. இவங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகுனா, ட்ரையாக இருக்கனால சீக்கிரமாக அந்த பொறுக்க ஃபார்ம் ஆகுது. அதை எடுக்கிறதுக்காக விரல் யூஸ் பண்ணலாம். சில டைமில் நோஸ் பிக்கிங் சிலவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கும், அது குத்தி அந்த சளிச்சவிலேருந்து அதில் ப்ளீடிங் வர்றது சான்சஸ் இருக்குது. ஃபார் நோ ரீசன் அட் ஆல் சிலவங்களுக்கு ப்ளீடிங் வரும் அந்த மாதிரி ட்ரை கிளைமேட்டில். ட்ரைனஸ் வந்து ஒரு இட்ஸ் வெல் நோன் ஃபேக்டர் ஃபார் நோஸ் ப்ளீட். நாங்கள் என்ன பண்ணோம்னா, அது வந்து எங்ககிட்ட வரும்போது ப்ளீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது ஒரு எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி அது எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட்லேருந்து பிளட் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சுட்டுறோம். சுட்டுறதுன்றது டயத்ரமி, எலக்ட்ரிக் கால்ட்ரின் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அதை சுட்டுட்டோம்னா அதோட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து தான் வந்துகிட்டே இருக்கும். திருப்பி கேட்டிங்கன்னா எந்த மூக்கில் வரும்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் வருது. எப்போவுமே ரைட்டில் தான் வருமா? ஆமாம், ரைட்டில் தான் வரும் அப்படிம்பாங்க. அங்கே சில நேரங்களில் அங்கே வந்து ரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரொம்ப மெலிசாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் நீங்கள் அந்த எண்டோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது. இந்த பர்டிகுலர் ரத்த குழாய் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபஸோட தூக்கிட்டு நிற்கும், அப்புறம் ரொம்ப தடிப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை மூக்கை அப்படி ரப் பண்ணால் கூட அதுலேருந்து ப்ளீடிங் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில அப்நார்மாலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் தினமும் வந்து தலை குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி தினமும் தலை குளிச்சா அதனாலேயே தலைவலி வரது உண்டு, மூக்கடைப்பு, தொண்டையில வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கு. அப்போ என்னதான் பண்றது? கரெக்ட். சில லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா தலை குளிச்சாங்கன்னா ஹெடேக் வந்துடும். அது அவங்களுக்கு மைக்ரேனஸ் டெண்டன்சி இருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, தலை லாங் ஹேர் வச்சுருக்கவங்க வந்து நிறைய டைம் இருக்கும்போது தான் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகாமல் ஈரத்தோடு
அப்படி சுண்டு மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் சுற்றிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் தலைவலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த தலை குளிச்சதுக்கு அப்புறம் தலைவலி வர்றது வந்து இட்ஸ் நாட் அ கியூரபிள் கண்டிஷன். இது நிறைய பார்க்குறோம். அப்போ என்னுடைய சஜஷன் என்னன்னா, தலை குளிச்சா உனக்கு தலைவலி வர்றதுன்னு தெரியுது, ஸோ அன்றைக்கி ஒரு ப்ரிகாஷனரியாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாமே, ஒரு டோலோ 650 சம்திங் லைக் தட் டேப்லெட் போட்டால் அது வராது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமே. ஸோ யூனோ வாட் இஸ் காசிங் தி ஹெட்ஏக். அப்போ அதுக்கு ஒரு ப்ரிகாஷனரியாக ஒரு டேப்லெட் எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி என்னுடைய திங்கிங். யூஸ்வலாக நான் அதை அட்வைஸ் பண்ணுறது பேஷண்ட்ஸுக்கு. அண்ட் டேப்லெட் பற்றி நீங்கள் சொன்னது தான் ஞாபகம் வருது. இப்போ ஆக்சுவலாக பேராசிட்டமால்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. பேராசிட்டமால் இஸ் சேஃப். அதோட மற்ற டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த NSAIDஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஸ்பிரின், அனால்ஜின், நோவால்ஜின், அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் இன்னும் இந்த ப்ரூஃபன் அது மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணால் கிட்னி எஃபெக்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குன்ற மாதிரி NSAIDs யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேராசிட்டமால் இஸ் சேஃப் ஆக்சுவலாக. அது தைரியமாக யூஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் துளசிதாஸ் அவர்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அந்த நிறைய பேஷண்ட்ஸ் என்னன்னா, அந்த பட்ஸ் போட்டுட்டு அந்த பட்ஸோட டிப் வந்து காட்டன் இருக்கு பாருங்க, அது உள்ள ஸ்டக் ஆகிக்கும். அந்த இது மாத்திரம் அந்த பிளாஸ்டிக் ஸ்டெம் போட்ட வழியே வரும். ஸோ அப்புறம் ஓடி வருவாங்க, ஐயோ டாக்டர் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. வெல்கம் பேக் டு தி ஷோ. காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் துளசிதாஸ் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். காதுகளில் வரக்கூடிய காமனான பிரச்சனைகள் as an ENT சர்ஜன் நீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டர்? அதுல சம்மர்ல சில காது பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்வெட்டிங் நிறைய இருக்கும். ஹியூமிட் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு காதுக்குள்ளேயும் ஸ்வெட்டிங் இருக்கும். அது அந்த ஸ்வெட் உள்ள போச்சுன்னா அது ஒரு இரிட்டேஷன் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, அங்கே வேக்ஸ் செக்ரீஷன்ஸ் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அது அந்த இரிட்டேஷன் இருக்கும்போது காதுக்குள்ள ஏதாவது போட்டு குடையணுன்ற ஒரு எண்ணம் வரும். காது வந்து குடையும் போது அது ஒரு மாதிரி நல்ல சுகமா இருக்கும். சூப்பர் சுகம். நீங்க அது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் காது எங்கிட்ட வரும்போது நாங்கள் என்ன பண்றோம், அந்த பட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி காது குடையிறோம். அதுக்குன்னே நிறைய பேர் வராங்க. ஏன்னா அது சச் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். காது குடையிறதுன்றது ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவம். அது என்ன ஆகுதுன்னா, அது பிகம்ஸ் அ ஹேபிட் வந்து ஆகி என்ன ஆகுதுன்னா, அந்த காதுக்குள்ள ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட். அது நீங்கள் ஒரு தடவை அதை ஸ்க்ராச் பண்ணீங்கன்னா அந்த டாப் லேயர் வந்து பீல் ஆகி வந்துடும். அப்படி வந்தோடனே என்ன ஆகுன்னா, திருப்பி அது ஹீல் ஆகும்போது இச்சிங் வரும். இச்சிங் வந்ததுன்னா திருப்பி இங்கே பட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து அது ஒரு போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அந்த திருப்பி காது போட்டு குறைஞ்சிட்டே இருப்பாங்க. எப்பவும் பட்ஸ் இல்லைன்னா அவங்க ஏதோ லைஃப்பில் ஏதோ லூஸ் பண்ண மாதிரி ஒரு இதாகிடும். ஸோ இது நிறைய பார்க்குறோம். இதுக்கு வந்து ஒரே வழி, 1 வீக் இவங்க வந்து கட்டுப்படுத்தி காதுக்குள்ள கையே வைக்காம இருந்தாங்கன்னா இட் வில் பிகம் ஆல் ரைட். காது குடையறதுல இருக்கிற தப்பு எவ்வளவுன்றதையும் சொல்லிட்டீங்க. அப்ப காதும் குடையக்கூடாது. ஆனா காதை வந்து கிளீனா வச்சுக்கணும்னு அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இதுக்கு யூஸ்வலா நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, உங்களுக்கு காதுல அந்த இயர் ட்ரம் ஜவ்வுன்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து பெர்ஃபரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா காதுக்குள்ள தண்ணி போற மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்க மக் இருந்ததுன்னா மகில மொண்டு ஊற்றிக்கலாம், இல்லை ஷவர் இருந்ததுன்னா ஷவர் திறந்து இப்படி காமிச்சிக்கலாம். ஸோ காதுக்குள்ள தண்ணி போயிட்டு வெளியே தான் வரணும். இட்ஸ் அ கல்டி சாக். அது தண்ணி உள்ளே போய் அங்கே ஸ்டக்காக இருக்கிறது இடமே கிடையாது. போனால் வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி ஒன்ஸ் அ மந்த் இஃப் யூ டூ இட். ஒரு இரிட்டேஷன் இருந்ததுன்னா அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். ஒன்ஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் அ வீக் இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும். அன்னைக்கு மட்டும் இந்த டவல் இருக்கு பாருங்க, மெலிசான டவலை வந்து ஒரு திரி மாதிரி பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை விளக்கு திரி இப்போ கிடைக்குது, விளக்கு திரியே ரெடிமேடாக கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். ஏன் அப்படின்னா, சில டைமில் குட் குவாலிட்டி பட்ஸ் இருக்காது. அந்த நிறைய பேஷண்ட்ஸ் என்னன்னா, அந்த பட்ஸ் போட்டுட்டு அந்த பட்ஸோட டிப்பு வந்து காட்டன் இருக்கு பாருங்க, அது உள்ள ஸ்டக் ஆகிக்கும். அந்த இது மாத்திரம் அந்த பிளாஸ்டிக் ஸ்டெம் போட்ட வழியே வரும். ஸோ அப்புறம் ஓடி வருவாங்க, ஐயோ டாக்டர் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சில பட்ஸ் வந்து ரொம்ப தடியாக இருக்கும். அதோட சைஸ் வந்து இஸ் டூ பிக். ஸோ சின்ன மெலிசான இயர் கனாலில் வந்து அது உள்ளே போகாது. சில டைமில் வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து நீங்கள் உள்ளே தள்ளுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் பட்ஸ் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் திரி மாதிரி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் காதுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இதை தவிர ஒரு பிரத்யேகமான பிரச்சனைகள் காதில் வரணும் என்னன்னு சொல்லுவீங்க டாக்டர்? க்ரானிக்காக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, மூக்கில் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே அப்படின்னா, இந்த காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டியூப் வழியாக நார்மலாக காதுக்குள்ளே காற்று போனோம். சரி, அந்த காற்று போகலை அப்படின்னா அந்த இயர் ட்ரம் உள்ளே இழுத்துக்கும், அங்கே ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் உண்டாகும். சரி, மிடில் இயர் அப்படின்றது அதுக்குள்ளே எப்போவுமே காற்று இருக்கணும். மிடில் இயர் அப்படின்றது அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர், இந்த 3 இருக்குது.
அந்த மிடில் இயரில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய காற்றோட ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் காது கேட்குறதும் கரெக்டாக இருக்கும், அங்கே உள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த டியூப் சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுங்க, இந்த மூக்கிலேருந்து காதுக்குள்ளே காற்று போக முடியாது. அப்படி போகாத போது தான் அங்கே வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஏற்படும். அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு இயர் இன்ஃபெக்ஷனாக மாறி அந்த இயர் ட்ரம் ஜவ்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஹோல் விழும். அந்த ஹோல் விழுறதுக்கு காரணம் அந்த மிடில் இயரில் ஒரு பஸ் ஃபார்மேஷன் இன்ஃபெக்ஷன் ஆகி அது வழியாக தான் அந்த ஹோல் வருது. அந்த ஏன்னா முகப்பரு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் அது நீங்கள் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்கன்னா அது அதுவாக உடைஞ்சி அதுலேருந்து பஸ் வெளியே வரணும். இது கூட அந்த மிடில் இயரில் ஒரு பஸ் ஃபார்மேஷன் ஏற்பட்டதுன்னா அது உடஞ்சி தான் அது சரியாக முடியும். அது உடைக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த இயர் ட்ரம் இல்லை ஹோல் வர்றதுக்கு காரணம் இதுதான். மருத்துவத்தில் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இந்த காது மூக்கு தொண்டை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? அண்ட் யூர் ஆல்சோ அ பிளாஸ்டிக் சர்ஜன், ஸோ அதையும் லிங்க் பண்ணி சொல்லுங்களேன் டாக்டர். இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இஎன்டியில் பார்த்தீங்கன்னா 2 மெயினாக சொல்லலாம். ஒன்று வந்து இந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரி வந்து இட்ஸ் அ கிரேட் இன்வென்ஷன். இதுக்கு முன்னால் வந்து மூக்குக்குள்ளே ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும்னா அது பிளைண்டாக இருந்தது, செமி பிளைண்ட். இப்போ பாருங்களா, மூக்கு வந்து ஒரு ஹோல் இருக்குது, நீங்கள் வெளியிலேருந்து ஒரு லைட் என்னதான் லைட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லைட் இருக்குது, இந்த லைட்டில் அது உள்ளே வந்து லைட் போகாது, ஏன்னா இந்த ஹோல் இஸ் ஸோ ஸ்மால். ஆனால் மூக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வைட் கேவிட்டி, உள்ளே வந்து பெரிய கேவிட்டி இது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்ஸும் வெளியிலேருந்து லைட் வச்சு பார்க்க முடியாது. ஸோ இந்த எண்டோஸ்கோப் வந்ததுலேருந்து ப்ரிசிஷன் கரெக்டாக எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆப்ரேஷன் செய்து கம்ப்ளீட் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. முன்னெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம், ஐயோ திருப்பி சதை வந்துருச்சுன்னு இது பண்ணுவாங்க. திருப்பி சதை வளர்றதில்லை, இவர் விட்டது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய மேஜர் இன்வென்ஷன். அது லாஸ்ட் ஒரு 15 years 20 years வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. இன்னைக்கு இதனால எண்டோஸ்கோபிக் சர்ஜரினால மூக்கு நோய் மட்டும் இல்லை, சைனஸ் நோய் மட்டும் இல்லை, பிரெயினில் வரக்கூடிய பிரச்சனை கூட மூக்கு வழியாக போய் சரி பண்ணுறோம். ஸ்கல் பேஸ் சர்ஜரியும் பண்ணுறாங்க. பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மண்டைக்குள்ள, அது அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாலெல்லாம் இங்கே கட் பண்ணி இந்த பிரெயினை லிஃப்ட் பண்ணி உள்ளே போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நியூரோ சர்ஜன்ஸ். இன்னைக்கு அப்படி இல்லை, மூக்கு வழியாக போயிட்டு அந்த பிட்யூட்டரி சர்ஜரி அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய டியூமரை கட் பண்ணி எடுத்துட்டு 3rd day பேஷண்ட் இஸ் ஹோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறோம். ஸோ சிம்பிளாக வந்து விஷயம் முடிஞ்சிருது. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட். இன்னொரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறவிலே வந்து காது கேட்காம பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து ஒரு கேட்காத குழந்தைங்களுக்கு கேட்க வைக்கும் ஒரு கருவியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் காது வந்து 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து 22 சேனல் தான். ஸோ அப்போ ஒரிஜினல் மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு சவுண்டை வந்து காதில் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேச்சு திறன் வருது. ஸோ 3 வயசுக்குள்ள நம்ம வந்து அந்த சவுண்டை ஸ்டிமுலேட் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேச முடியாது, பெர்மனண்டாகவே ஊமையாயிடும். ஸோ அதனால 3 வயசுக்குள்ள அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் பொருத்தினோம்னா அந்த குழந்தைக்கு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ தொண்டைகள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு டாக்டர்? தொண்டையை பொறுத்த வரைக்கும் வாய்ஸுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் உங்களை மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாய்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் வோக்கல் கார்ட் பெராலிசிஸ் வந்து ஒரு வோக்கல் கார்டு வேலை செய்யலை, ஒன்று வேலை செய்யுது, குரல் வந்து கம்மி போச்சு, இல்லை ஹோஸ்னஸாக இருக்குது, அதுக்கெல்லாம் தைரோபிளாஸ்டி அப்படின்னு சர்ஜரிலாம் நிறைய வந்திருக்கு. தொண்டைகள் வர பிரச்சனையில பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம்னா டான்சில்ஸ். இந்த டான்சில்ஸ் வரதுக்கு என்ன காரணம், அதை தடுக்கிறது ஏதாவது வழிமுறை இருக்கா? எல்லா குழந்தைக்கும் டான்சில் இருக்கும், டான்சில் இல்லாமல் பிறக்கிற குழந்தையே கிடையாது. ஆக்சுவலாக டான்சிலோட பர்பஸ் இருக்குது, அடினாய்ட்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, டான்சில்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. டான்சிலோட பர்பஸ் என்னன்னா, மனிதன் வந்து பிறந்த குழந்தை சுற்றுப்புற சூழலில் வாழ பழகிக்கணும். அது பழகிக்கிறது அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்து நம்மளை தாக்கும்போது ஒரு எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டு பண்ணணும். அப்போ அந்த உண்டு பண்ணுறதுக்கு எப்படி சாம்பிளிங் அப்படின்னா, இது அந்த டான்சில் அடினாய்டு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. காற்றில் வரக்கூடிய கிருமிகளையும் சரி பாக்டீரியா வந்து இந்த அடினாய்ட்ஸ் வந்து சாம்பிள் பண்ணிக்கும், அதில் ட்ராப் ஆகிடும். அது எல்லாத்தையும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சாப்பிட்ற பொருளில் வரக்கூடிய நோய் கிருமிகளை வந்து இந்த டான்சில் ட்ராப் பண்ணும். எப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு முழுங்கும் போது அது டான்சிலில் பட்டுட்டு தான் போகும். ஸோ அப்படி அதெல்லாம் சாம்பிளிங் நடக்குது. ஸோ இந்த 2 வகையாக காற்றில் வரக்கூடியதும் சாப்பிட்ற பொருட்களில் வரக்கூடிய அந்த கிருமிகளோட சாம்பிளிங் தான் அதனுடைய வேலை. அந்த பாக்டீரியா அதுக்குள்ளே போயிட்டு அதை வந்து உடம்புல வந்து போன் மேரோ, ஸ்பிளீன் எல்லாம் இருக்குது, அதில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் உண்டு பண்ணக்கூடிய நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ராப் பண்ணி அந்த பாடிக்கு கொடுக்கறது வந்து இந்த டான்சில்ஸ் தான்.
ஸோ அது சாப்பிட்ற பொருளில் அந்த மாதிரி நோய் கிருமிகள் இருந்ததுன்னா அது சாம்பிள் பண்ணிப்பேன். அதுக்கு அந்த இயற்கை எப்படி அதை அமைச்சிருக்குன்னா, அந்த டான்சிலுக்குள்ளே வந்து ஒரு 10-15 ஸ்பேஸ் இருக்கும். அது நீட்டமாக உள்ள ஒரு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளே போகும். அப்போது அதுக்குள்ளே பாக்டீரியா போய் உட்காந்துட்டு இப்போ வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை தான் இங்கே. இந்த சாம்பிளிங்க்குன்னு அமைஞ்ச அந்த அமைப்பு பாக்டீரியா அதுக்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னதான் வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன் கொடுத்தாலும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே போய் டச் பண்ண முடியாது. அப்போ எப்போவுமே அங்கே ஒரு பாக்டீரியா ஒரு சர்டன் நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா அந்த பாக்டீரியா நம்பர் வந்து பழையபடி 0க்கு போகாது. எப்படியும் ஒரு 100-200 பாக்டீரியா அங்கே இருந்துட்டு தான் இருக்கும். அது திருப்பியும் நீங்கள் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டீங்க, இல்லை ஒரு கோல்டு வருது, அந்த நிறைய சளி தொண்டையில் இறங்குது, அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் நல்லா வரும்போது திருப்பியும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ரீஇன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை தான் டான்சிலைட்டிஸ்னு சொல்கிறது. சரி, இது டான்சில் ரிமூவ் பண்ணுறதுடைய ரேஷனல் என்னன்னு கேட்டால், அந்த பாக்டீரியா போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த கிரிப்ஸ் இருக்கு பாருங்க, சின்ன ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக எடுத்துறது தான். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் எடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குது. அதுதான் அதோடைய. ஸோ அதனால ஒரு டான்சில் அட்டாக் வந்த உடனே, டான்சிலைட்டிஸ் வந்த உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இல்லை. ஒரு வருஷத்தில் 3-4 அட்டாக் மேலே வந்ததுன்னா, அதனால அந்த குழந்தையுடைய படிப்பு பாதிக்கப்படுது அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேஸாக எடுத்துன்னு நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணி அந்த டான்சில்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணும்போது குழந்தைக்கு ரிலீஃப் கிடைக்குது. காது மூக்கு தொண்டையில என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். இந்த கோடை காலத்துல குறிப்பா குழந்தைகளுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நான் அந்த ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் சொன்னா குழந்தைங்களாம் என்ன வந்து வறுக்க போறாங்க. இது எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அது நல்லதில்லை. ஸோ அதனால ஐஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே போகிறோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கிற கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுக்கலாம், ஓகே. பட் டெய்லி ஐஸ் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஐஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி ஹேபிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம். அதிகமாக காதுக்குள்ளே பட்ஸ் போட்டு குடையிற பழக்கத்தையும் நிறுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடை காலத்தில் பிரச்சனை இல்லாமல் சமாளித்து போகலாம். ஓகே டாக்டர், இந்த கோடை காலத்தில் இந்த காது மூக்கு தொண்டையில் இன்டெரக்டாக என்னென்ன டிசீஸ் வருது, அந்த டிசீஸ்க்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. சூரிய வணக்கம். நன்றி, வணக்கம்.